தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் கவலைக்கிடமான நிலையை எட்டியுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியமும் தமிழக நீர்வளத்துறையும் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம். ஆய்வுகளின்படி தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 9 மாவட்டங்கள் அதிகடுமையான சுரண்டல் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மழை மூலம் பூமிக்குள் செல்லும் நீரை விட எடுக்கப்படும் நீரின் அளவு மிக அதிகம். சேலம், திருப்பத்தூர், வேலூர், சென்னை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, நாமக்கல், கரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் இந்த சிவப்பு பட்டியலில் உள்ளன. 2025ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டின் ஆண்டு நிலத்தடி நீர் மறு ஊட்டம் 22.61 BCM ஆக உள்ளது. ஆனால் இதில் கணிசமான அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் 90 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை நிலத்தடி நீரை உறிஞ்சி மிக நெருக்கடியான நிலையில் உள்ளன. தருமபுரி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் 70 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை நீரை பயன்படுத்தி பாதி நெருக்கடி நிலையில் உள்ளன. நிலத்தடி நீர் சுரண்டலை தடுக்க முறையான சட்ட கட்டமைப்பு இல்லாததே இந்த நிலைக்கு காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தற்போது இதற்காக தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை மசோதா 2026 கொண்டு வரப்பட்டுள்ளது. இது ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது.